கர்த்தருக்கு கொடுக்கிற பலியில் உத்தமமான பலி என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆமென். உகந்ததை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்கிறதா இருக்குதா? பேசுகிறதா இருக்குது. கர்த்தர் சாட்சி கொடுக்கிறதா இருக்குது. யோபு சாட்சி கொடுக்கிறார். மனைவி சொல்கிறாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்ற நாம், அவன் கரெக்டாக சொல்கிறான் பாருங்க, கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதோ? நன்மையை மட்டும்தான் வாங்கணுமோ? தீமை வந்தால் அதை என்ன செய்யக்கூடாது? சகிக்கக்கூடாதோ? பைத்தியக்காரி மாதிரி என்ன செய்யாத, பேசாத. ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை என்ன செய்யணும்? ஆமாம், கொஞ்ச நாள் அனுபவிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இது யோபுடைய இருதயம். ஆண்டவர் தீமையை கொடுக்கிறவர் அல்ல, பிசாசு சோதிக்கிறார். ஆனால் அவன் பேசுகிறது வார்த்தை ஆண்டவரை பார்த்து பேசினாலும் அவன் தன் இருதயத்தில் உத்தமமாக என்ன செய்கிறான்? பேசுகிறான். வார்த்தைகள் வேற பேசலாம், ஆனால் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறோம். அவன் இருதயத்தின் உத்தமத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். அவன் உத்தமத்தை மட்டும்தான் கவனிக்கிறார். அவன் வாயிலிருந்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். அதை தான் முதல் பலியாக கர்த்தர் எடுக்கிறார். அவனுடையதை ரெண்டாவது தான் எடுக்கிறார். அவன் வார்த்தையை தான் முதல்ல எடுக்கிறார். அல்லேலூயா. என் இருதயத்தில் இருக்கிற பலி, என் நாவிலிருந்து வருகிற உதடுகளின் பலி, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது தான். அதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிற சில வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். ஆமென்.